வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் ஆஃபீஸின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வித் ஜிகேவோட தினமணி ஜிகே. ஸோ இன்னைக்கு பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம் 31ஆம் தேதிங்களா. ஸோ இது பார்க்கறதுல என்ன யூஸ்னா, தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்திற்கு இங்கிலீஷ் டு தமிழுக்காகும், தமிழ் மீடியத்திற்கு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஸோ போத் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விச் கண்ட்ரி ஹேஸ் ஓப்பன்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் செக்ஷன் ஆஃப் இ-ஹைவே? எந்த நாடு வந்து இ-ஹைவே வந்து விச் அலோஸ் ஹைப்ரிட் கார்கோ, எது வந்து ஹைப்ரிட் கார்கோ கார்கோ ட்ரக் டு சார்ஜ் தியர் பேட்ரிஸ், அவங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது ஒயில்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒயில் தேர் அந்த மூவ் பண்ணிட்டே இருக்கும்போதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிற நாட்டு சரக்கு லாரிகள் செல்லும் பொழுது, சரிங்களா? ஸோ பிற நாட்டு சரக்கு லாரிகள் செல்லும் பொழுது அவற்றின் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய நெடுஞ்சாலை என்ற திட்டத்தை எந்த நாடு திறந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, ஜெர்மனி தான் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பர் எடுத்துருக்கீங்க, இது இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதுங்க. இதே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தமிழ் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? சுசானா கேப்புட்டுவா ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? கடைசியிலேருந்து வரணும். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றும் போது கடைசியில் என்ன இருக்கோ அது முதல்ல விச் கண்ட்ரி அப்படின்னா, இல்லைன்னா எந்த நாட்டின் குடியரசுத் தலைவர், அதாவது சமீபத்தில் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு கேட்கலாம். சுசானா கபுதேவா, ஸோ தமிழில் வந்து சுசானா கபுதேவா எந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சி ஆப்ஷன் ஸ்லோவாக்கியா. தமிழில் ஸ்லோவாக்கியா பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் எப்படி ஸ்பெல்லிங்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹாஸ் பீன் எலெக்ட்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹூ ரோட் த புக் இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசேஷன்? யார் வந்து இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ரைட் ரோட் நினைக்கிறேன். ஸோ ஹூ ரோட் த புக் இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சயின்டிஃபிக் ஆன்சர் பி, ஒய்வி ரெட்டி. இவர் வந்து 14வது நிதிக்குழுவின் தலைவர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் டெட் விஜயா பேங்க் அண்ட் தினா பேங்க் மெர்ஜ்னா ஒன்று சேர்க்குது, மெர்ஜ் டு கேதர், அதுவும் சேம் மீனிங் தான். வித் பேங்க் ஆஃப் பரோடா கூட விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி ஆகியவை பரோடா வங்கியுடன் எப்பொழுது இணைந்தன? 76 விடை ஏ ஆப்ஷன், ஏப்ரல் 1, 2019. ஸோ இப்போ இந்த மாதிரியான வங்கியில் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, வங்கியிலேருந்து ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்குறாங்க. ஸோ வங்கியிலேருந்து எதை பார்த்தாலும் படித்து வச்சுக்கோங்க. ரீசெண்ட்லி மைத்ரி பிரிட்ஜ் வாஸ் பில்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓவர் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? ஃபாலோவிங்னா கீழோடு இல்லை பின்வருடோடு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ரீசெண்ட்லாம் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் பின்வரும் எந்த நதியின், ஓவர்னா இது மேலே, இது கிடையிலான்னு, எந்த நதியின் மீது மைத்ரி பாலம் கட்டப்பட்டது? 77க்கான விடை பாம்பே. சிந்து, அது வந்து இங்கிலீஷில் இண்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இண்டஸ் வேலி ரிவர். சரிங்களா? வேர் டிட் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் பாசிட்டிவ் செட்டில்மெண்ட் வில்லேஜ் லொக்கேட்டட்? இந்தியாவின் முதலாவது கார்பன் பாசிட்டிவ் செட்டில்மெண்ட் அப்படின்னா கார்பன் அற்ற கிராம வாழ்விடம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 78க்கான விடை சி, மணிப்பூர். சரிங்களா? விச் கண்ட்ரிஸ் ஆர்மி, எந்த நாட்டின் ஆர்மி ஹேஸ் கண்டக்டட் த எக்ஸைஸ் வெஸ்டர்ன் ஷீல்டு, எந்த நாட்டின் ராணுவம் எக்ஸைஸ் வெஸ்டர்ன் ஷீல்டை நடத்தியதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 79க்கான விடை டெல்லி, இலங்கை தான். இலங்கை இங்கிலீஷில் ஸ்ரீலங்கான்னு எழுதுகிறாங்க. டேவிட் மால்பஸ் வாஸ் எலெக்டட் as the president of World Bank. டேவிட் மால்பஸ் வாஸ் எலெக்டட் as the எத்தனையாவது, as the பார்த்துக்கோங்க இங்கிலீஷில், as the அப்படின்னா எத்தனையாவது உலக வங்கியின் டேஷ் தலைவராக டேவிட் மால்பஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பி ஆப்ஷன் 13வது, உலக வங்கியின் 13வது தலைவராக டேவிட் மால்பஸ். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உலக வங்கி தலைவராக டேவிட் மால்பஸ். Which railway station in India has first got the green ISO certificate? அதாவது இந்தியாவில் எந்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பசுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்தியாவின் எந்த ரயில் நிலையம் முதலில் பசுமை ISO சான்றிதழை பெற்று உள்ளது? 81 ஏ ஆப்ஷன், கவுஹாத்தி. இல்லை, அசாமில் இருக்குது கவுஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன். 82. Which is the first city in the world to use the pollution charge zone? அதாவது உலகத்தில் எந்த நகரம் முதல்ல மாசு வசூல் மையத்தை, யூஸ் ஆஃப் பொல்யூஷன் சார்ஜ் ஜோன், மாசு வசூல் மையம் தமிழில் பார்த்துக்கோங்க, பொல்யூஷன் சார்ஜ் ஜோன்னா மாசு வசூல் மையத்தை பயன்படுத்தும் உலகின் முதல் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. 82க்கான விடை சென்னை. லண்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா மாசு வசூல் மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. விச் 2 countries, எந்த 2 நாடுகள் ஜாயின்ட்லி கண்டக்டட் இணைந்து நடத்தினாங்க
த போல்டு குருஷேத்ரா 2019 சரிங்களா. போல்டு குருஷேத்ரா 2019 மிலிட்ரி எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகள் இணைந்து போல்டு குருஷேத்ரா 2019 இராணுவ பயிற்சியை நடத்தியது? 83 விடை பாம்பே. இந்தியா சிங்கப்பூர் சரிங்களா. A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எழுதுங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி, டிரான்ஸ்லேஷனுக்குமே சரி. கக்ககபோ பேரட்ஸ் இப்போ தான் படம் தான் ஞாபகம் வருது. கக்ககபோ பேரட்ஸ் ஆர் இன் நியூஸ் ரீசெண்ட்லி சமீபத்தில் நியூஸில் வந்துட்டுருக்கு. ஃபைண்ட் அவுட் இட்ஸ் நேட்டிவ் பிளேஸ். இதோடைய சொந்த ஊர் என்னென்னு பூர்வீகம். நேட்டிவ் பிளேஸ்னால் பூர்வீகம்னு கேட்குறாங்க. 84 விட நியூசிலாந்து. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த மாநில அரசமைப்பு ஹேஸ் டிசைடட் டு செட் அப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பார்க் விண்வெளி பூங்கா? இந்தியாவின் முதல் விண்வெளி பூங்காவை அமைக்க முடிவெடுத்துள்ள மாநிலம் எது? 85 விடை கேரளா சரிங்களா. கேரளா தான் ஸ்பேஸ் பார்க்கை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் ஃபர்ஸ்ட் டு கெட் பிரெய்லி எனேபிள்டு பேலட் பேப்பர்ஸ் அட் போலிங் பூத், அதாவது ஓட்டு போடுறாங்கள்ல அந்த ஸ்டேஷனுக்குள்ளே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி முறையில் வாக்கு சீட்டை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாம்பே. மேகாலயாவில் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி முறையில் வாக்குச்சீட்டை பயன்படுத்திய முதல் மாநிலம் இதுதானா சரிங்களா. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஆன்டி கரப்ஷன் ஓம்புட்ஸ்மேன் இந்த தமிழ்நாடு லோக் ஆயுக்தா? தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தாவின் ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் ஆன்டி கரப்ஷன்னா ஊழல் எதிர்ப்பு, ஓம்புட்ஸ்மன்னா சம்டைம் அமைப்புன்னு சொல்லுவாங்க. புது தலைவராக நியமிக்கப்படலைன்னா 87 விடை சென்னை. தேவதாஸ் தான் விடை. ரீசெண்ட்லி கந்தம்மாள் ஹால்டி டர்மரிக்னா மஞ்சள். டர்மரிக் இண்டிஜினியஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட் டு கெட் த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க. குரூப் 2 மெயின்ஸில் போட்டேன்னு கேட்டதாங்க. குரூப் 1 மெயின்ஸ்லையும் கேட்பாங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். கந்தம்மாள் ஹால்டி என்ற உள்நாட்டு மஞ்சள் இருக்குது. ஜிஐ குறியீடு, அதாவது புவிசார் குறியீடு. அப்போ ஜியோகிராஃபி இண்டிகேஷனாக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. 88 விடை ஒடிசா சரிங்களா. Which country has launched the world's first fully fledged 5G mobile network on 5 ஏப்ரல் 2019? கீழ்கண்ட எந்த நாடு உலகில் முதன்முறையாக முழுமையான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு 5ஆம் தலைமுறை 5th ஜென்ரேஷன் நெட்வொர்க்கை ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று நாடு முழுவதும் அமல்படுத்தியது? ஆன்சர் பாம்பே, தென் கொரியா. When did scientists unveiled the first ever photograph of black hole? அறிவியலாளர்கள் கருந்துளையின் முதல் புகைப்படத்தை எப்பொழுது வெளியிட்டார்கள்? ஆன்சர் வந்து ஏப்ரல் 10, 2019. 10th ஏப்ரல் 2019. When did scientists unveiled? ஸோ அப்போ அன்வெயில்னா வெளியிடுறது போல். அறிவியலாளர்கள் சயின்டிஸ்ட் சரிங்களா. கருந்துளையின் முதல் புகைப்படத்தை எப்போது வெளியிட்டார்கள் சரிங்களா. ஏப்ரல் 10, 2019. When did the by-elections for 4 constitutions சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்படாரம் தமிழ்நாட்டில் ஹெல்டுனா அந்த இடத்துல இந்த டேட் சொல்கிறது ஹெல்டு சரிங்களா. அந்த மாதிரி ஹோஸ்ட்னா இடம், நடத்துகிற இடம் அந்த மாதிரி சரிங்களா. எப்போ அப்படின்னா 97 ஏ ஆப்ஷன் 19 மே 2019. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸுங்க. தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளான சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் ஒட்டப்படாரம் ஆகியவற்றுக்கு எப்பொழுது இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது? Who has won the 2019 Tagore Literary Prize? தாகூர் லிட்ரரி பிரைஸ், லிட்ரரினா இலக்கிய பரிசு 2019 வென்றவர் யார்? ஸோ 92 விடை டெல்லி ஆப்ஷன். ராணா தாஸ் குப்தா. Who has become the first female umpire? அதாவது முதல்ல ஃபீமேல் அம்பையரா பெண் அம்பையரா டு ஸ்டாண்ட் இன் மென்ஸ் 1 டே இன்டர்நேஷ்னல் ஆண்கள் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நடுவராக என்ற முதல் பெண் யார் அப்படின்னா பாம்பே தான் ஆப்ஷன். கிளாரி புலோசர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ரிஜிஸ்டர் எக்ஸாமுக்காக டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A லேப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்தையும் இருக்குது. இது இல்லாமல் சப்ரிஜிஸ்டர் எக்ஸாமுக்காக புதுசாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 9629905190க்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அதேமாரி வந்து பல்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 6லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன், 6லேருந்து 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 105 லெசன், 11th 12th இருக்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் ஒரு 105 லெசன், 6th to 12th திருக்குறள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் எல்லாத்துக்குமே பல்க் கொஷின் பேக் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.